அதிமுக மாதிரி ஒரு கட்சி வந்து கீழே வந்து இது மாதிரி உடஞ்சிக்கிட்டு போகிறதோ நலிவடைகிறதோ பலவீனமாகி கொண்டு போகிறதோ ஒரு அதிமுகவில் இருந்தவங்கிற முறையிலையும் ஒரு காலத்தில் அந்த கட்சியை வளர்த்தவங்கிற முறையிலையும் அந்த கட்சியால் வளர்ந்தவங்கிற முறையிலையும் அது வந்து வருத்தம் தரக்கூடியதான், சந்தோஷம் தரக்கூடியது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கூட்டணி ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், திமுக காங்கிரஸ் பலமான கூட்டணி வெற்றி பெறணுங்கிற அது வந்து கொள்கை ரீதியான நான் இருக்கிற கட்சி ரீதியான எங்களுடைய நிலைப்பாடு. அது வேறு விஷயம். அதுக்காக அதிமுக அழிஞ்சே போகணும்னு திமுக தலைவர் கூட சொல்ல மாட்டார். ஆமாம். இப்போ இருக்கிற சூழலை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து எப்படியும் எடப்பாடி பக்கம் தான் கட்சி, நீங்களே சொல்லிட்டீங்க அவர்கிட்ட தான் கொடி இருக்குது, சின்னம் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5-6 முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க போய் எடப்பாடியை பார்த்து சொல்கிறாங்க. அவர் ஒத்துக்கலேன்ட்டார். அது இவருக்கும் தெரியும், செங்கோட்டையனுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகு 6 பேர் போய் சொல்லியே கேட்கல. அவர் ஒரு ஒத்தையாக சொல்லி எங்கே கேட்க போகிறாரு? அதில் ஒத்தையாக சொல்கிறதும் கூட நிர்பந்தம் போட்டு நீங்கள் 10 நாளைக்குள்ள பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள்லாம் கூடி அப்படி கெடுலாம் விதிச்சு பண்ணால் அந்த சைடில் இன்னொரு தலைவர் வந்து அவரை காப்பாற்றிக்கிறவும், அவர்கிட்ட நம்பி இருக்கவங்களை காப்பாற்றவும், அவர்கிட்ட இருக்கிற கட்சியை காப்பாற்றவும் அவர் எது நடவடிக்கை எடுக்கணுங்கன்னு எடுக்க தான் செய்வார்.